My dear friends, this is Dr. Panir Selvam on behalf of Groby Consultancy. Today, I think we would like to talk a little about the medical industry. இன்னைக்கு ஹெல்த் அஃபோர்டபுள் as well as reachable, accessible அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க போகையில் there is a very big question. There is a very big advancement. மெடிக்கல் ஃபீல்டில் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்துருக்கு. பட் அந்த மாதிரி பார்க்கையில் நமக்காக நம்மளுடைய ஆக்சசபிலிட்டி அஃபோர்டபிலிட்டி அப்படின்னு பார்க்கையில் there are different service providers. ஒன்று கவர்மெண்ட் they have got a program like free medical care. அதே போல் நீங்கள் ஹெல்த் கேர் சர்வீசஸ் த்ரூ யூனியன் கவர்மெண்ட் ஆயுஷ்மான் கார்டு அது மாதிரி வச்சுருக்காங்க. பட் வாட் எக்ஸ்டெண்ட் திஸ் ஃபெசிலிட்டி ஆர் சர்வீசஸ் இஸ் ப்ரொவைடட் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் கொஷின் மார்க். மோரோவர் இந்த சர்வீஸ் இல்லாமல் ஆயுஷ்ங்கிற மாதிரி ஒரு சர்வீசஸில் அதில் நம்ம ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட் அங்கே போகலாமா வேண்டாமா அப்படின்னு போகக்கூடிய இல்லாமல் இங்கேயும் ஒன்று ஓடிட்டே இருக்கு. இப்போ ப்ரைவேட்டாக பப்ளிக்கா அப்படின்னு வரையில் ட்ரீட்மெண்ட் சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஹைப்பாத்தட்டிக்கல் எல்லாத்துக்கும் இருக்கிறது ப்ரைவேட்டில் சரியாக இருக்கும். பப்ளிக்கில் நோன் பர்சன் வேணும், நோன் டாக்டர்ஸ் வேணும், இல்லைன்னா அந்தளவுக்கு கேர் எடுக்க மாட்டாங்க. அதே போல் ஹெல்த் கேர் பார்த்தீங்க அப்படின்னா தெர் ஆர் வேரியஸ் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் த்ரூ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் என் நம்பர். ஸோ இந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷன்ஸ். மெடிக்கல் கேர் நல்ல அட்வான்ஸ்மெண்ட்டாக வருது, ப்ரைவேட் வருது, பப்ளிக் வருது, அதுக்கப்புறம் ஆயுஷ் ஒரு டைப் வர்றாங்க. பட் இதில் நான் எங்கே போகிறது என்ன பண்ணுறது தெரியாமல், ஈவன் சம்டைம்ஸ் நோ யுவர் டிசீஸ், நோ யுவர் ஹெல்த் அது தெரியாமல் ரொம்ப சிரமப்பட்டுருக்கிறது புவர் கிளாஸ் அஸ் வெல் அஸ் மிடில் கிளாஸ். இந்த மிடில் கிளாஸ் ஆசிலேஷனில் இருக்கும், அங்கே போகலாமா இங்கே போகலாமா. அப்போ ஹெல்த் கேர் ஒரு 5 lakhs எடுக்கலாம், 10 lakhs எடுக்கலாம். பெர் இயருக்கு 10,000 20,000 பே பண்ணி ஸ்டாரில் அங்கே இங்கே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டை என்ன பண்ண முடியுமா? இதெல்லாம் ஆன் அதர் ஹேண்ட் இந்த டிசீஸ்லாம் இப்போ நிறைய புதுசாக நிறைய வந்துட்டு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ கார்டியாலஜி கம்ப்ளைண்ட் வெரி காமன், டயபிட்டிஸ் கம்ப்ளைண்ட் வெரி காமன். கார்டியாலஜியில் ஆஞ்சியோ போகுது, பைபாஸ் போயிடுது, ஸ்டண்ட் வைக்கணும், இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒன்றுன்னா ஓடிட்டே இருக்குது. ஸோ இப்போ ட்ரீட்மெண்ட்டுன்னு போயிட்டீங்க அப்படின்னா லேக்ஸ்னா 5 lakhs 10 lakhs 15 lakhs அன்லெஸ் உங்களுக்கு மணி இல்லாமல் இங்கே பண்ண முடியாது. ஒரு சமயம் இன்சூரன்ஸ் இருந்தாலும் ஒரு பார்ஷியலாகவோ இல்லாத ஒரு குவார்டராகவோ தான் பண்ண முடியுமே தவிர ரெஸ்ட் ஆஃப் அமௌண்ட் வேட் பேரட். இந்த மாதிரியான பேட்டிலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் என்ன, எப்படி வரப்போகிறோம், அதுதான் வெரி பிக் சேலஞ்ச். இதில் வாட் இஸ் எ வெரி ப்ரிலிமினரி பார்ட், வெரி ப்ரைமரி பார்ட் இஸ் என்னன்னா டயக்னோசிஸ். செகண்டரி தென் சூட்டபிளான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டு. அந்த ட்ரீட்மெண்ட்டு இந்த டியூரேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இன்பேஷண்ட்டாக அவுட் பேஷண்ட்டாக. அதற்கு அப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட் போஸ்ட்டில் எந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இதுதான் ஒரு உதாரணம். ஸோ இப்போ இருக்கிறவங்கலாம் ஓல்டேஜ் பீப்புளெலாம் இந்த அளவுக்கு நம்ம அஃபோர்டபுளாக இருக்க முடியுமா, ஒரு ரிட்டையர்ட் பீப்புளெலாம் இருக்கக்கூடியவங்களாம் எந்த அளவுக்கு முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொஷின் வந்தாச்சு. பட் இந்த இதில் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம்னா சில டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்பர் 1 நமக்கு என்ன டயக்னோசிஸ் பண்ணணும், என்ன ட்ரீட்மெண்ட், என்ன தேவைப்படுது, நமக்கு ஆக்சுவலாக உடலில் என்ன இல்னஸ் இருக்குது அது தெரியறதுக்கு இன்றைக்கி ரொம்ப அட்வான்ஸாக டெஸ்டிங் லேப், கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுறதுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ், நிறைய பேர் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிறாங்க. நான் ஹாஸ்பிட்டலில் போய் அதை நான் பண்ண போகிறேன்னா இந்த மாதிரியான நோ யுவர் ஹெல்த், இந்த மாதிரி நான் என்னென்ன டெஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் என்ன டயபிட்டிஸ், அதுக்கப்புறம் என்னுடைய பிபி இருந்துச்சு அப்படின்னா அது ரெகுலர் எக்ஸாமினேஷன் மேபி மந்த்லி ஒன்ஸ் டிபெண்டிங் அப்பான் த ஏஜ், குவார்டர் ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட்டை வச்சு அந்த பர்டிகுலர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட போய் நம்ம பண்ணோம் அப்படின்னா மேபி சம்டைம் வில் ரெடியூஸ் இன்பேஷண்ட் அவுட் பேஷண்ட்டாங்கிற ஒரு டிசிஷனே நம்ம எடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்க முடியும். அது இல்லாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலுடைய கம்ப்ளீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ளே அந்த டயக்னோசிஸ் பார்ட்டே உங்களுக்கு எவ்ரிடே இட் வில் கண்டினியூ ஒன் ஆஃப்டர் அனதர். இட் இஸ் என்லெஸ். ட்ரீட்மெண்ட் காஸ்ட் ஒரு 30% அப்படின்னா நீங்கள் they have to bear the cost for the examination and identification. இதுவே about 60-70% ஆகிடும். Moreover, I think when you become inpatient, then again the bed charge and அதெல்லாம் பார்க்கல every day the people are getting more suffering than
what the health has. So my tips, ஏன்னா வரக்கூடிய எத்தனையோ கேஸ் ஸ்டடீஸில் நாங்கள் பார்த்தோடைய விளைவுகாக நான் சொல்லக்கூடியது என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து when there is a kind of a difference or there is a chance of a health hazard வந்த உடனே then you can consult a doctor what are the tests to be conducted. Moreover, the master health checkup வந்து நீங்கள் இயர்லி ஒன்ஸ் depending upon your variability அதை பண்ணிட்டு வருது, it is always better. And if you have got a very specific kind of problems, then you can just find out from a doctor what are the tests to be conducted. Then you can go to the maybe like a testing lab and give it for a testing and take the report and go to the concerned specialist, concerned doctor, somebody, and take his opinion what are the prescription to be taken. And you should not be isolation. Homeopathy, Ayurvedic, அப்புறம் யுனானியா, இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒரு சமயம் உங்களுக்கு வந்து when you are very much confident in allopathy or non-allopathy, you decide yourself and continue. இதுக்காக superior inferior எல்லாம் கிடையாது. There are doctors, they never go for surgery, they just go only by medicines. அதே போல் இப்போ இருக்கிற அட்வான்ஸ்டு இதில் வந்து there are many drugs, very advanced kind of இன்வென்ஷன்லாம் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஐ திங்க் we can reduce your cost of hospital kind of facilities to a major extent by way of taking clinical examinations and the testing labs. அதை நீங்கள் கொண்டு போய்ட்டு உங்களுடைய ரிப்போர்ட்ஸை இதை பண்ணிட்டு if at all any further investigation is required, you can request a doctor telling you his inability and take for the test to show your report to identify the diagnosis. அதை வச்சு நம்ம ஃபர்தராக வந்து இந்த கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணுறதுக்கோ இதுக்கு சரியாக இருக்கும். அப்போ வந்து மெடிசின்ஸில் கூட நம்ம வந்து வெதர் வி கேன் கோ ஃபார் பிராண்டட் ஆர் ஜெனரிக் இந்த மாதிரிலாம் போனோம் அப்படின்னா ஐ திங்க் டு சம் எக்ஸ்டென்ட் வில் நாட் பி அஃப்ரேட் ஆஃப் தி accessibility or affordability of health care services. இன்றைக்கு வந்து abnormal growth. Moreover, I think we have to admit, so they are also I think spending more money, so it is likely to be like commercialized. So we'll have to bear it because things are growing up. So in the situation, how to come out of it is get the support from the testing lab and take the report and do your consecutive kind of testings. So you can take whether you can go for cholesterol, then again BP, then sugar. So that there are very common kind of things. And if depending upon the ailment, you can also add one or two depending upon the view given by the doctors. To some extent you can reduce. And moreover, when you have a healthcare facility through this government card or maybe like Ayushman card, then I think you can take the report so that the doctor can start his treatment immediately based on the report. So these are all things which would be possible very much. ஏன்னா நீங்கள் வந்து டிசீஸை வரையிலே வந்து அப்புறம் ஹாஸ்பிட்டல் நினச்சிட்டு ஒன்று அவங்களுக்கு வந்து ailment அதிகமாகிடுது, பெயின் அதிகமாகிடுது, சஃபரிங் அதிகமாகிடுது. ஸோ such a way that I think 2021 will help you to know that what is your health need. Know your health first of all, know your kind of symptoms, what is inside. And based on that you can continue your treatment to avoid the very luxurious expenditure incurred on health. Thank you very much.